புதுச்சேரியில் போலீசாரை தாக்கிய குற்றவாளிகளை போலீசார் பிடிக்க சென்றபோது தவறி விழுந்து கை கால் முறிவு. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அம்மா நகரை சேர்ந்த சதீஷ் என்ற குற்றவாளியை குற்ற வழக்கு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிரைம் காவலர் வசந்த் பிடிக்க முயன்றார். அப்போது வீட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்ட சதீஷை பிடிப்பதற்காக வசந்த் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் தனது சகோதரர்கள் பிரதீப் மற்றும் 17 வயது இளைய சகோதரர் மனைவி ராஜேஸ்வரியுடன் சேர்ந்து குக்கர் மூடியால் வசந்தை கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த வசந்த் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் சதீஷ், பிரதீப், 17 வயது சிறுவன் சதீஷின் மனைவி ராஜேஸ்வரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் போலீசார் அங்கு சென்ற போது குற்றவாளிகள் 3 பேரும் தப்பி ஓட முயன்றனர். இதில் சதீஷ், அவரது சகோதரர் பிரதீப், 17 வயது இளைய சகோதரர் கீழே விழுந்ததில் அவர்களுக்கு கை காலில் முறிவு ஏற்பட்டது. அவர்களை மீட்ட தனிப்படை போலீசார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு 3வருக்கும் மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் சதீஷின் மனைவி ராஜேஸ்வரி தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர்.